நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல் நடந்துட்டு இருக்கு. இதில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து முதல்ல வந்து பேட்டிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ 15th டைமாக வந்து ரோஹித் சர்மா டாஸ் லாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் டாஸில். பட் வந்து மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போட்ட இந்திய அணி ஆரம்பத்தில் சில ஓவர்கள் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நியூசிலாந்து அணி வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து 57 ரன்கள் அடிச்சிட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ளே வருண் சக்கரவர்த்தியோட ஓவரை கொண்டு வர மாதிரி வந்து அவங்களோட பேட்டிங் வந்து இருந்தது. ஸோ வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. 57 ரன்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து குல்தீப் யாதவ், நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகாமல் அவர் வந்து சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதேபடியே வந்து இன்னைக்கு குல்தீப் யாதவ் வந்து தன்னோட விக்கெட் வேட்டையை நிகழ்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் 168 டெலிவரி போட்டிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த போட்ட 8 டெலிவரியில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் வளர்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வந்தோடனே வந்துட்டு நம்ம ரச்சின் ரவீந்திராவை வந்துட்டு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான பேட்ஸ்மேனான கனே வில்லியம்சன் அவரையும் வந்து விக்கெட் எடுத்தார். ஸோ அவரை வந்து காட்டன் போல்டாக வந்து ஆக்கிட்டார். ஸோ 75 ரன்களுக்கே 3 விக்கெட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாம் லாத்தம் வந்தார். டாம் லாத்தம் வந்து ஓரளவு கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆட பார்த்தாரு. அவர் வந்து நம்ம ரவீந்திரா ஜடேஜா தன்னோட சுழலில் வீழ்த்திட்டார். 108 ரன்களுக்கு 4 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க நியூசிலாந்து அணி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிலிப்ஸ் அண்ட் டேரல் மிட்சல் இவங்க 2 பேரும் வந்து ஓரளவு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு இந்திய அணி கொஞ்சம் தடுமாறினாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லணும். அதுக்கான அந்த நிறைய சான்ஸ் கிடைச்சது. ஃபிலிப்ஸுக்கெல்லாம் வந்து கேட்ச் வந்து மிஸ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து கேட்ச் மிஸ் சொல்லணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஷமியோட அந்த கேட்ச் மிஸ் பற்றி. அதே மாதிரியே வந்து இன்னைக்கும் வந்து காட்டன் போல்டு கேட்சை வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு ஏழராக வந்து ஒரு கேட்சை வந்து விட்டார். அதே போல் வந்து சுப்மன் கில் வந்து ஒரு கேட்ச் விட்டார். இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரோஹித் சர்மா, அது வந்து கொஞ்சம் டஃப்பான கேட்ச் இருந்தாலும் வந்து இன்னைக்கும் இந்திய அணி வந்து கேட்ச் வந்துட்டு ரொம்பவே விட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து 165 ரன்களுக்கு தான் வந்து 5வது விக்கெட் வந்து கிடைச்சது. அதையும் வந்து வருண் சக்கரவர்த்தி தான் அந்த பிரேக் த்ரூவையும் கொடுத்தாரு. பிலிப்ஸ் அவுட் ஆக்கி வந்து அந்த ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிட்சல் அண்ட் பிரேஸ்வெல் இவங்க 2 பேரும் வந்து தங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மிட்சல் அண்டு மைக்கேல் பிரேஸ்வெல் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து நியூசிலாந்தோட ஸ்கோரை உயர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 211 ரன்களுக்கு தான் 6வது விக்கெட் விழுந்தது. ஸோ டேரல் மிட்சல் வந்து 53 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரோட விக்கெட்லேயும் வந்து ஈஸியாக வந்து ஒரு ரன் அவுட் சான்ஸ் வந்து கிடைச்சது. அந்த நேரத்தில் குல்தீப் யாதவ் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக் ரன்ல இல்லாமல் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து ப்ரீவியஸ் மேட்ச் ஒன்லையும் வந்து பண்ணியிருந்தாரு. அப்போயும் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து குல்தீப் யாதவ் வந்து திட்டியிருந்தாரு, வந்து பிடிக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரைக்கரோட எண்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து திட்டியிருந்தாரு. ஸோ அதே தவிர தான் இன்னைக்கு குல்தீப் யாதவ் மறுபடியும் பண்ணியிருந்தாரு. என்னன்னு தெரியல, அவர் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை தான் வந்து இந்திய அணி திருத்திக் கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் ஃபைனல்லாம் இந்த மாதிரி வந்து கேட்சஸை விடுறது, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ரன் அவுட் சான்ஸை வந்து மிஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா இந்திய அணிக்கு வந்து அது கொஞ்சம் பின்னாடி சிரமமாக தான் முடியும் அப்படின்றது தான் நமக்கு நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்சஸை வந்து விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த சீரீஸ்லேயே வந்துட்டு கேட்சஸோட அந்த எஃபிஷியன்சியில் வந்துட்டு 90% கிட்ட வந்து சூப்பராக போடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க நியூசிலாந்து. இந்தியா வந்துட்டு 7வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கேச்சிங் எஃபிஷியன்சி வந்து 71% தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ரொம்ப அந்த கேச்சிங் எஃபிஷியன்சியில் பூவராகவே இருக்காங்க. அது இன்னைக்கும் தொடர்ந்தது. இது வந்து இந்த மாதிரியான முக்கியமான மேட்சஸ்லாம் இதில் வந்து கொஞ்சம் இதை வந்து இன்னும் சரி பண்ணணும். 40 ஓவர்களுக்கு 172 ரன்களுக்கு 5 விக்கெட்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அவங்க முடிக்கையில் வந்துட்டு 251 ரன்களுக்கு 7 விக்கெட் அப்படின்ற மாதிரி முடிச்சாங்க. அதில் வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் அவரோட ஆட்டத்தை சொல்லணும். மைக்கேல் பிரேஸ்வெல் ரியலி பிளேட் வெல், அப்படிதான் சொல்லணும். அவரோட ஆட்டத்தை அழகா வந்து கட்டமைச்சாரு. அவர் வந்து அடிச்ச மாதிரியே தெரியல, சிங்கிளா ஆடிட்டு இருந்தாரு. அப்போதைக்கப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பவுண்டரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 6 அடிச்சாரு. 39 பால்கள் கிட்ட 50+ அடிச்சு அது ஒரு நியூசிலாந்து அணி வந்து ஓரளவு நல்ல ஒரு வலுவான ஸ்கோர் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய துணையா இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 6 விக்கெட் 211 ரன்களுக்கு 6 விக்கெட் விழுங்கும்போது அவங்கள வந்து ஒரு 240 ரன்களுக்குள்ள சுருட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா அவரோட அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு 251 வரைக்கும் கொண்டு போயிடுச்சு இந்த மாதிரி தான் சொல்லணும்.
அந்த 40 ஓவரில் இந்திய அணி அந்த காட்டின ஒரு ஆர்வத்தை வந்து கடைசி 10 ஓவரில் வந்து காட்டலை. ஏன்னா ஷமி வந்துட்டு 9 ஓவர்களுக்கு 70 ரன்களுக்கு மேலே கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஹர்திக் பாண்டியாவும் 3 ஓவர்களுக்கு 30 ரன்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே வந்து இந்த மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதனால வந்து நியூசிலாந்து அணி 251 ரன்கள் அடிச்சிட்டாங்க. ஸோ 252 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட வந்து இந்திய அணி வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா 10 ஓவருக்கு போட்டு 30 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதை வந்துட்டு விராட் கோலி கட்டி பிடிச்சாரு. ஸோ கட்டி பிடிக்கவும் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஓய்வு பெற போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ்லாம் கிளப்பி விடுறாங்க. இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்துட்டு ஓடிஐ கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெருசா அந்த மாதிரி டாக் எதுவுமே இல்லை, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து 2024 T20 வேர்ல்டு கப்ல வந்துட்டு அப்போவே முன்னாடியே வந்து நிறைய தகவல் வந்துச்சு. அவங்க 2 பேருமே ஓய்வு பெற போறாங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ரவீந்திர ஜடேஜா தான் ட்விஸ்ட். ஏன்னா அவர் வந்து ஓய்வு பெறுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா இருந்தாரு, அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து T20லயும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவர் ஓய்வு பெறுவாருன்னு எதிர்பார்க்கல. முக்கியமா வந்துட்டு கோலி ஓய்வு பெற மாட்டாரு அப்படின்றது வந்து உறுதியா தெரியும். இருந்தாலும் ரோஹித் 37 வயசாயிடுச்சு. அவரோட ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஓடிஐ மேட்சஸ் வந்து தொடர்ந்து விளையாடுவாரா அப்படின்றது வந்து மேபி ஒரு சின்ன டவுட் இருக்கு. பட் அது ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து 2027 வேர்ல்டு கப்ல வந்து வின் பண்ணணும், ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்றது தான் ரோஹித்தோட ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம அதிகபட்சம் ஒரு 20 ஓடிஐ மேட்சஸ் விளையாண்டாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷெட்யூல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா விளையாடலாம், மேபி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விளையாடலாம், விளையாண்டா நல்லா தான் இருக்கும். அதில் எந்த ஒரு கண்டிப்பாக வந்து ஓய்வு பெற்றானும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. பட் ஓய்வு பெற்றா இளைஞர்களுக்கு வழிபடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேணா ஓய்வு பெறலாம். ஆனா ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா வந்துட்டு 2027 வேர்ல்டு கப்பும் விளையாண்டுட்டு அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். எப்படி வந்து 2011 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு சச்சின் வந்து 2013 ரிட்டையர்ட் ஆனாரோ அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகலாம். ஸோ அது போல வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மாவும் விளையாடலாம் 39 வயசு வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து பிசிசிஐ என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த ரூமர்லாம் எதுவும் நம்பாதீங்க. மேட்ச் இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் எதுவுமே உறுதி. அது வரைக்கும் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் எதுவும் நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பிக்டியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.